ஹலோ குட்டீஸ், இப்போ வந்து ஒரு ஜிலேபி வச்சு ஒரு ஃபன்னான வீடியோ பண்ண போகிறோம். அது யாருன்னா ராமு வச்சு ஒரு ஃபன்னான வீடியோ பண்ண போகிறோம். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாருங்கள். ஆடா பாவி, ஒரே ஒரு ஜிலேபி கிடச்சிருக்கு கையில். இந்த கையில் ஒரே ஒரு ஜிலேபியில் நிறைய இருக்குது. மணிகண்டம் பார்க்குறான், மணிகண்டனுக்கு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த சைடு பார்த்தீங்கன்னா நரி இருக்கான். நரிக்கு போட்டுடலாமா வேண்டாம் வேண்டாம், ஜிலேபி இன்னும் இருக்குது. இந்த ஜிலேபி என்ன தாங்க பண்ணுறது? ஐயோ, ஜிலேபி நானே சாப்பிட்லாம், இன்னும் நானே சாப்பிடவே இல்லையே. அதுக்குள்ளே இவனுங்க பிச்சை மகனுங்களா, இருங்கடா டே இருங்கடா, தரேன் இருங்கடா. இந்த ஜிலேபியை இங்கே பாருங்கள், மணிகண்டம் துள்ளி குதிச்சுட்டு வரான். நரியும் செம்ம டேஸ்ட்டில் அப்படியே வாலாடிட்டே வரான். நரிக்கு போடலாமா மணிகண்டனுக்கு போடலாமா? இல்லை, இது ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமு தான் ஜெயிக்கிறான். இருங்கடா பிச்சை மௌனங்களா, இருங்கடா போடுறோம்டா உங்களுக்கு. இந்த ஜிலேபி வந்து ஃபஸ்ட்டு இந்த ராமுக்கு போட்டுடலாம். ராமு தான் நல்லா சாப்பிடுவான். ஆடா பாவி, ராமு எடுத்துகிட்டு ஓடிடுறா. டேய் உனக்கு கிடைக்காதா, நீ எடுத்துகிட்டு ஓடு. அப்படி ஓடுறா ராமு. பின்னாடியே நரி துரத்திட்டு போகிறான். அப்பப்பா நரி பிடுங்கிடுவானோ? இல்லை பிடுங்க மாட்டான். ராமு பயங்கரமாக கடிச்சிடுவான். அவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். நரி இருடா, அவனுக்கு அப்புறமா போடுறேன். இப்போ ராமு சாப்பிடுவான். ராமு சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிக்குவான். நல்லா மாட்டும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், பாருங்கள். ரவுண்டு கட்டிட்டானுங்க, ராமுவே ரவுண்டு கட்டிட்டானுங்க. அவனால் நடக்க முடியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறான். பாருங்க, ரவுண்டு கட்டிட்டானுங்க. விளாட்றானுங்க நீங்க. கட்டிட்டா ராமு, கட்டுறான் அவனுங்களே.